கடந்த 3 வருடங்களாக 23, 24, 25 இது பார்த்தோம்னா அவங்களுடைய ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம்னா 37,880.28 மில்லியன், தென் 54,277 மில்லியன், 66,525 மில்லியனாக இருக்கிறது ரெஸ்பெக்டிவ் பீரியட். ஸோ இதில் க்ரோத் பார்த்தோம்னா 2025 22% க்ரோத் இருக்கு. 2024 2025 43.29% வந்து 2024-23 அந்த 2 ஃபைனான்சியல் இருவதில் எல்லாம் மாறி மாறி வரும். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த வருடம் தான் பார்த்தோம்னா 2025 ஒரு 297 crores வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அதுக்கு முதல் வருடம் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய், அதுக்கு முதல் வருடம் 63.75 crores. ஸோ அதனால இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ லேட்டஸ்ட் ரெட்ஸீர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ லேட்டஸ்டாக வந்து ரிப்போர்ட்டு, அதில் பார்த்தோம்னா இவங்க வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடிய ஐ கிளாஸஸை வந்து விற்கிறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இவங்க வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை 2025 பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம்.